திமுகவுக்கு குறையுங்கிறத சொல்றப்ப அப்படியா? வேற அவர் எப்படி பேசுவார்? எனக்கு 100% வரும்னா பேசுவாரு. பேசுனா சோறு போடுவாங்களா? அது நல்ல காலம் இருக்குதோ, உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல வாழம் பிறக்குன்னு தான் அடிப்பாரு. அப்ப அடிச்சாதான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்கும் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. தம்பி, அந்த தேர்தலை நாங்க போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால நாங்க உறுதியா போட்டிடுவோம். சைவம் வைணவம் இருந்தது அந்த சிலபஸ். சைவம் வைணவத்தையும் எடுத்துட்டாங்க, பக்தி இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டாங்க, கம்பராமாயணத்தையும் எடுத்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அந்த சிலபஸ் படிச்சுட்டு கம்பராமாயணம் அவங்க கதை தானே, அவங்க வச்சிருப்பாங்களே. எடுத்துட்டாங்க சார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு ப்ரிப்பேரா இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. திடீர்னு எதுல எந்த இதுல டிஎன்பிசி 4th குரூப் 2nd பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டாங்க, சைவ வைணவம். நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, அவர் பதில் சொல்றாரு பாருங்க. இப்ப இப்படி எடுக்கிறாங்கல்ல, கட்டாய இந்தி 5ஆம் வகுப்பிலிருந்து பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உலகத்துல கல்வியில முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்கொரியா. அது 8 வயசுல தான் பிள்ளையே ஒன்னா சேர்க்குது. எத்தனை வயசுல? 8 வயசுல. அது கல்வியில ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள, தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையிலும் அவனை செய்து கொள்ளுகிற அந்த எது வர்ற வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி, அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது. ஒன்னா போய் 8 வயசுல தான் சேர்க்குது. நீ அந்த 8 வயசுல என்னை பொது தேர்வு எழுத சொல்ற. உங்களையெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்கறது. உங்களுக்கு புரியுதா? உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு? உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யாரு? இப்ப சொன்னோம்ல நம்ம எல்லாம் கூட்டம், நான் தான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டேன், இன்னுமா நீங்கெல்லாம் போகல அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்கெல்லாம் இன்னுமா உயிரோட இருக்கீங்க, ஏன் சாகாம இருக்கீங்க? அதுதான் இவங்க கேட்க வருது. அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்னா இருக்குங்க. ஆனா காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க. இது எப்படி?